இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி துலா ராசி. நம்ம தினமும் பார்க்குற ராசியில் 7வதாக வரக்கூடியது தான் இந்த துலா ராசி. இந்த துலா ராசியில் சித்திரை 3ஆம் பாதம், சுவாதி 1 2 3 4 பாதமும், விசாகம் 1 2 3 பாதங்களும் இந்த துலா ராசியில் அடங்கும். பெரும்பாலும் இந்த துலா ராசி அன்பர்கள் நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க, நேர்மையும் நீதியும் தன்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க, காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பேசி பழகக்கூடியவங்கள இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. நம்மளாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம இவங்ககிட்ட பேசலாமா வேண்டாமா, உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் துளாராசி என்பர்கள் டக்குன்னு போய் பேசிட்டு அவங்கக்கிட்ட நீண்ட நாள் பழகின மாதிரி டக்குன்னு பேசிட்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த துளாராசி என்பர்கிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முக தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது. எப்பவுமே ஒரு இளமையான துள்ளலோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி துலா ராசி. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப அமைதியாகவும் பேசக்கூடியவங்க, பேச்சின் மூலிமா மற்றவங்களை கொக்கி போட்டு இழுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நெகட்டிவாக பேசுகிறது இந்த துளாராசி என்பர்களுக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா நெகட்டிவான விஷயங்களோடு நெகட்டிவான எண்ணம் உள்ளவங்க கிட்ட பழகிறது கூட இவங்களுக்கு பேசுகிறது பிடிக்காது. எந்த நேரமே ரொம்ப உற்சாகமாக ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறது தான் இவங்களுக்கு பிடிக்கும். காதல் கிரகம் என்பதனால கோபமாக பேசுகிறத கூட இவங்க அதிகம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற இடத்துல பேசும்போது கூட குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க. அப்படி குரலை உயர்த்தி பேசுகிறதும் இவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அநியாயத்தை பார்த்தாங்கன்னா எங்கேருந்து தான் அந்த கோபம் வருதுன்னே தெரியாது. அப்படி ஒரு கோபம் இவங்களுக்கு வரும். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா? ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஆண்டில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இப்படி வருட கணக்கில் பல பயிற்சிகள் நடைபெறும். ஆனால் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் கூட பயிற்சி, இப்படி பல கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு. அது மட்டுமல்ல, நம்மளுடைய ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது இந்த 4 பயிற்சிகளும். இந்த சின்ன சின்ன கிரக பயிற்சிகள், மாத பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாத பயிற்சிகள் கூட இந்த மாதத்தில் 7 கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கு. 12 ராசிகளுக்குமே பல தாக்கத்தை இது ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய துலா ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை வருகின்ற நாட்களில் ஏற்படுத்தும்? நிதி ஆண்டு பிறந்திருக்கு, விரைவில் புதிய கல்வி ஆண்டும் பிறக்க இருக்கு. ஏன்னா மே மாதம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே கல்விக்காக ஃபீஸ் கட்டுறது, அதே மாதிரி ஸ்கூலில் அட்மிஷன் போடுறது, காலேஜில் அட்மிஷன் போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம செய்வோம். இயல்பாகவே இதை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது? உங்களுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்க போகுது? உங்களுடைய வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது? வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்கிற விஷயத்த சாதகமாக மாற்றிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துலா ராசிக்காரங்களுக்கு 12 ராசிகளிலே மே மாதம் ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த மாதமே அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல கிரக பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாகவே பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வந்த உங்களுக்கு
இந்த வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அமோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரத்து ரொம்ப அமோகமாக இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராசிநாதன் ராகு சனியுடன் சேரும்போது நிறைய மகிழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். 2ஆம் வீட்டின் அதிபதி வலுவிழந்துள்ள காரணத்தால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும். பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. கடந்த வாரத்தில் வாங்கின கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக வருகின்ற நாட்களில் வெற்றி கிடைக்கும். கண் பரிசோதனை செஞ்சிட்ருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேண்டாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். டக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்ட உடனே பணத்தை திரும்பி கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பண வரத்து அதிக அளவில் இருக்கும். அதே மாதிரி சிறிது சிறிதாக சம்பாதித்த பணத்தை இந்த காலகட்டத்தில் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு அது அதிகமாக வரும். ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு போடலாம் அல்லது ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தொடங்குவீங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ வருமானம் வந்தாலும் எதையோ ஒன்று பறிகொடுத்த போல் எப்பவுமே இருப்பீங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதில் சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதனால் சின்ன சின்ன மனக்குழப்பம் ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. காதலிச்சிட்டு இருக்கவங்க காதலித்த பின்னையே இந்த காலகட்டத்தில் கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமும் இருக்குது. இதுவரை வராமல் இருந்த ஒரு கடன் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த கடனெல்லாம் வசூலாகும். அடகு வைத்த பொருளெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் மீட்டெடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரிய தொகை ஒன்று உங்களை நோக்கி வர இருக்குது. கடனெல்லாம் அடைச்சிட்டு ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த துளாராசி அன்பர்கள் வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் ஓங்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான கிரகங்கள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் ரொம்ப அமோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேர்வு எழுதிட்டு மதிப்பெண்ணுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு கூட கூடுதலான மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் இவ்வளோதான் மதிப்பெண் பெறுவீங்க அப்படின்னு மாதிரி ஒரு சிலர்லாம் யோசித்து வச்சுருப்பீங்க. ஆனால் அதோட கூடுதலான மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. எல்லா சுபகாரியங்களுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மே 11க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை தரமும் படிப்படியாக உயரும் அப்படின்னே சொல்லலாம். இனி உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு தொழிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். அதில் இந்த துளாராசி அன்பர்கள் ஒரு நம்பிக்கை வைக்கணும். நம்ம நல்லா இருப்போம், நல்ல முன்னேற்றத்துக்கு வருவோம், நம்ம செய்கிற தொழில் நல்ல ஒரு லாபத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி தன் மேலே அதிக நம்பிக்கை வைங்க. மனதார இந்த பிரபஞ்சத்திடம் கூட நீங்கள் சொல்லுங்கள், கோரிக்கை வைங்க. என்னால் முயற்சி பண்ண முடியும், என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு முதல்ல நீங்கள் நினைத்துக்கோங்க. காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். சனி பகவான் 6ல் அமர்ந்திருக்கிறார். குரு உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறார். 3ஆம் இடத்தை பார்ப்பது ரொம்ப அமோகம். அதே மாதிரி ராகுவோடைய நிலையும் ரொம்ப அமோகமாக இருக்குது. இந்த அமோகமான காலகட்டம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கு. நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். பரிபூரணமான வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாள் கனவு கூட இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். நம்ம இந்த தொழிலை தொடங்கணும், இதில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைத்த உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கை இனி நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். வேலையில் கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள், இடமாற்றம், வீடு மாற்றம் இந்த மாதிரி செய்யக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை பராமரிக்கலாம் அல்லது பராமரித்து வேலைகளை செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க, செய்யக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும், வீடு கட்டக்கூடிய யோகமும் இருக்குது. அருமையான காலகட்டமாக அந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் உங்களுடைய குலதெய்வத்திற்கு கற்கண்டு வாங்கி தானமாக வழங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.